வெல்கம் டு த ஷோ பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ்ல ரெண்டு சூப்பரான படங்களை பத்தி தான் பேச போறோம். வாங்க நம்ம ஷோக்குள்ள போகலாம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அண்ட் விருத்தி சினிமா சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க திரைப்படம் தான் பெத்தி. இந்த படத்தை புச்சுபாபு சனா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா மெகா ஸ்டாரான ராம் சரண் நடிச்சிருக்காரு, ஜான்வி கபூர் நடிச்சிருக்காங்க, ஆட்சி அம்மா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஹீரோ அதாவது ராம் சரணோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ்க்காக ஒரு போராடுற ஒரு ஹீரோவா இருப்பாரு. அதாவது ஸ்போர்ட்ஸ்னாலே எல்லாருக்கும் பிடிச்சது கிரிக்கெட் தான். கிரிக்கெட் மட்டும் இல்லாம அங்கங்க சில விஷயங்களும் காட்டியிருப்பாங்க. அண்ட் இதுக்காக அவர் எப்படி போராடுறாரு அப்படின்ற மாதிரி சூப்பரா காட்டியிருப்பாங்க. நிறைய சூப்பரான ஸ்டன்ஸ்லாம் பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்த படத்துல ராம் சரண் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப அழகா டான்ஸும் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஜான்வி கபூர் ஹீரோயின், அவங்கள பத்தி சொல்லணும்னா அவங்க ஒரு கிளாமரஸான ஹீரோயின். அப்படியே ஹீரோ கவர் பண்ற மாதிரி, ஹீரோ ஃபாலோ பண்ற மாதிரி, சைட் அடிக்கிற மாதிரி ரொம்ப அழகா அவங்களோட இதையும் காட்டியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கேரக்டரும் ஒரு தனித்துவமாக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல கமலஹாசனோட பொண்ணு ஸ்ருதிகாசன் அவர்கள் ஒரு சாங் டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. அதாவது கேமியோ டான்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. செம்ம மாசா இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. பாடல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிக்க விட மாதிரி இருக்கு. ஸோ இந்த படத்துல அது மட்டும் இல்ல, சிவராஜ்குமார் அவர்கள் நடிச்சிருப்பாரு. ஸோ அவரோட கதையும் பார்க்கும்போது ரொம்பவே பயங்கரமா காட்டியிருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த படத்துல அவங்களோட கேரக்டர் தனித்துவமா காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை பத்தி ஃபுல்லா சொல்லணும்னா, அதாவது ஒரு ஹீரோ ஒரு ஸ்போர்ட்ஸ்க்காக ஒரு போராடுற மேன், அதாவது அந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் அவரோட கனவு அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் அங்கங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ்னாலே அதுக்குள்ள போறதுக்கே ஒரு தனி பாலிடிக்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக அந்த ஹீரோ எப்படிலாம் பாடுபடுறாரு, என்னென்ன விஷயங்கள் பண்றாரு, அதுக்காக என்னென்ன ஃபேஸ் பண்றாரு அப்படின்றத ரொம்பவே தனித்துவமா காட்டியிருப்பாங்க. அங்க நடுவுல பாத்தீங்கன்னா ஜான்வி கபூர் அவரை லைக் அந்த எப்படி சொல்றது, டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஒரு ஹீரோவை ஹீரோயின் டிஸ்ட்ராக்ட் பண்ற வேலை தானே, அந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் ஒரு வில்லேஜ் லுக்ல ஒரு அழகா ஒரு பாவாடை தாவணிலாம் கட்டிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு துருன்னு ஒரு ரவுடிசம் பண்ணிக்கிட்டு ஒரு கேங்கோட சுத்திக்கிட்டு ஒரு பையனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி அவங்களோட கேரக்டர் சூப்பராக காட்டியிருப்பாங்க. அண்ட் இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரு கனவை நோக்கி போயிட்டு இருப்பாரு, அதாவது ஸ்போர்ட்ஸை நோக்கி. அப்போ சில தர வில்லன்கள் அதை எப்படி ஸ்பாயில் பண்றாங்க, என்னென்ன பண்றாங்க, அந்த சவால்ல இருந்து அவர் ஜெயிச்சு வந்தாரா இல்லையா அப்படின்ற மாதிரி படத்தை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இதுல இருக்க எல்லாரோட கேரக்டருமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஏஆர் ரகுமானோட சாங் பயங்கரமா இருக்கும். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ருதிகாசன் ஒரு சாங்ல கேமியோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மட்டும் அந்த சாங்ல டான்ஸ் ஆடல, அதாவது வேற யாரு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான்வி கபூருமே 2 பேருமே சேர்ந்து டான்ஸ் ஆடிப்பாங்க. அதுல ராம் சரணோட டான்ஸ் 3 பேரோட டான்ஸ் பிளாஸ்ட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த படம் ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. கண்டிப்பா போய் நீங்க தியேட்டர்ல விசிட் பண்ணுங்க.